Welcome to exercise 5.4 CBS of 12th applied mathematics textbookல 4th sumக்கான சொல்யூஷன் நீங்க பாருங்க. இதுல ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்துறாங்க இந்த மாதிரி. இப்போ இதை வச்சு prove that இதை prove பண்ணணுமா, ஓகேவா? ஸோ இதில் பாருங்க d ஸ்கொயர் அப்போனா ரெண்டு வாட்டி டிஃபரன்ஷியேட் பண்ணணும். ஸோ இதை எடுத்தப்போ ரெண்டு வாட்டி டிஃபரன்ஷியேட் பண்ணலாம். x ஸ்கொயர் பை a ஸ்கொயர் ப்ளஸ் y ஸ்கொயர் பை b ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1. இப்போ இது டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு x டிஃபரன்ஷியேட் பண்ணுறேன். ஓகே, டிஃபரன்ஷியேட் பண்ண என்ன வரும்? இங்கே பாருங்கள், எக்ஸ் ஸ்கொயரை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 2x. கான்ஸ்டன்ட்டு இந்த மாதிரி டிவிஷன்லாம் இருந்துச்சுன்னா அப்படியே வச்சுக்கணும். ஏபிங்கிறதுலாம் கான்ஸ்டன்ட் அப்படியே வச்சுக்கணும். ப்ளஸ் ஒய் ஸ்கொயரை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 2y பை பி ஸ்கொயர் இன்டூ dy பை dx இஸ் ஈக்குவல் டு 1 டிஃபரன்ஷியேட் பண்ணால் 0. நீங்கள் இப்போ கேட்பீங்க, என்ன சார் பண்ணுறீங்க, என்னவோ பண்ணிட்டீங்க. இங்கே பாருங்கள், எக்ஸ் ஸ்கொயரை பண்ணால் 2xப்பா. கான்ஸ்டன்ட் இந்த மாதிரி டிவிஷனில் மல்டிப்ளிகேஷன் வந்து அப்படியே வச்சுக்கணும். ஏ ஸ்கொயர் அப்படியே வச்சுட்டேன். இப்போ நம்ம வந்து டிஃபரன்ஷியேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் தான் பண்ணுறோம். ஸோ எக்ஸை பண்ணால் பிரச்சனை இல்லை, 2x. ஆனால் ஒய்ங்கிறது வேறு வேரியபிள். அதை வேறு வேரியபிள் ஒய்யை டிஃபரன்ஷியேட் பண்ணால் இங்கே பாருங்கள். ஸோ ஒய் ஸ்கொயரை அதை பண்ணால் 2y, எக்ஸ் ஸ்கொயர் மாதிரி 2x மாதிரி 2y தான். வேறு டேர்ம் தானே ஒய். அப்போது எக்ஸ் இருக்க வேண்டிய பிளேஸில் ஒய் இருக்கிறானா, அப்போ இவனை தனியாக எடுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணி மல்டிப்ளை பண்ணுவோம். ஒய்யை டிஃபரன்ஷியேட் பண்ணால் dy பை dx, அதை மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். நல்லா பார்த்துக்கோங்க, எப்போவுமே இந்த மாதிரி வேறு வேரியபிள் டிஃபரன்ஷியேட் பண்ணால் அதை மென்ஷன் பண்ணணும். ஒய்யை நான் எக்ஸ் வச்சு பண்ணேன், dy பை dx இப்படி மென்ஷன் பண்ணணும். ஓகேவா, புரிஞ்சுதா? இப்போது இந்த டேர்ம் இங்கே இருக்கட்டும், இந்த 2y பை பி ஸ்கொயர் இன்டூ dy பை dx. இப்போ இதுவே இங்கே டி ஸ்கொயர் இருந்தால் dt பை dx, இங்கே வந்து தீட்டா இருந்தால் d தீட்டா பை dx. இந்த மாதிரி எந்த வேரியபிள் எக்ஸ்ட்ரா வேரியபிள் இருந்தால் அதை மென்ஷன் பண்ணணும், d தீட்டா dt அப்படின்னு. ஓகேவா, இது ரைட் சைட் தர்றேன். மைனஸ் 2x பை ஏ ஸ்கொயர், 2 கேன்சல். நமக்கு dy பை dx தான் வேணும், ஏன்னா அது இருந்தால் தான் நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் டி ஸ்கொயர் கண்டுபிடிக்க முடியும். ஓகேவா, ஸோ அதனால் நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இதை மூவ் பண்ணுறேன். ஸோ dy பை dx இஸ் ஈக்குவல் டு மைனஸ் எக்ஸ் பை ஏ ஸ்கொயர் இன்ட்டு கீழே இருக்கட்டும் மேலே போயிடும், பி ஸ்கொயர் மேலே வந்துடும், மேலே இருக்கிற ஒய் கீழே வந்துடும். ஓகேவா, ஸோ இப்போ dy பை dx தான் என்ன ஆன்சரு இஸ் ஈக்குவல் டு பாருங்கள், இந்த கான்ஸ்டன்ட்லாம் ஒன்றா அதிக்கலாம், மைனஸ் பி ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் இன்ட்டு இந்த எக்ஸ் பை ஒய், இந்த எக்ஸ் பை ஒய் தனியாக எழுதிக்கலாம். ஓகே, இப்படியே வச்சுக்கோங்க. ஓகேவா, ஸோ இதுதான் என்னோட dy பை dx ஆன்சர். நல்லா பார்த்துக்கோங்கப்பா. இந்த பி ஸ்கொயர் ஏ ஸ்கொயர் இது கான்ஸ்ட், அதை அப்படி மாதிரி வச்சுட்டேன், இல்லை இன்ட்டு தானே, இந்த எக்ஸை இப்படி தட்டு இப்படி வச்சுக்கிட்டேன். இப்போது இதை டிஃபரன்ஷியேட் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ இப்போது டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ணால் டிஒய்யை பண்ணால் டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர். கான்ஸ்டன்ட் மைனஸ் பி ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் அப்படியே இருக்கட்டும். இந்த இடத்துல இது மேலே ஒரு ஃபங்க்ஷன் கீழே ஒரு ஃபங்க்ஷன், அப்போ u பை வி கோஷன் ரூல் யூஸ் பண்ணும். என்ன ஃபார்முலா? u பை வி த ஹோல் டேஷ்னா வி ஸ்கொயர் vu டேஷ் மைனஸ் uv டேஷ். ஓகேவா, ஸோ மேலே இருக்கிறது என்னோட u, ஸோ uனா எக்ஸ், கீழே இருக்கிறது என்னோட v y. u டேஷ் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1, v டேஷ் ஒய்யை டிஃபரன்ஷியேட் பண்ணால் dy பை dx, மறந்துடக்கூடாது. ஓகே, ஃபார்முலா போடுங்க பார்க்கலாம். v இன்ட்டு u டேஷ், v இன்ட்டு u டேஷ், y இன்ட்டு 1னா y தான், மைனஸ் u into v dash, x into இந்த term, x into dy by dx by v square, v என்னது இதான் y, yக்கு ஸ்கொயர். அவ்வளோதான், சம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு நான் சொல்லுவேன். நீங்கள் அசிங்கமாக கேட்பீங்க, எனக்கு தெரியும். ஓகே, இங்கே பாருங்கள், டி ஸ்கொயர் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் நம்ம இதை ப்ரூவ் பண்ணணும். நமக்கு என்ன அப்படியே வந்திருக்கு, ஏன்னா பெருசாக எவ்வளோ பெருசாக இருக்குது. ஓகேவா, இது எனக்கு வேண்டாம். அப்போது நான் சின்னதாக இந்த மாதிரி மாற்றணும். என்ன பண்ணலாம்? இந்த dy பை dx தான் பிரச்சனை பண்ணுது. அப்போது dy பை dx தான் இது பாருங்கள், dy பை dx தான் இவ்வளோ பெருசாக இருக்குது. இந்த ஈக்குவேஷன் 1 எடுத்துகிட்டு சப்ஸ்டிடியூட் 1 இன் அபவில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஸோ டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் பி ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் ஒய் மைனஸ் எக்ஸ் இன்ட்டு இந்த dy பை dx ஸ்கொயர் இந்த ஃபுல் டேர்ம் minus b square x by a square y by y square. ஓகேவா, ஸோ இப்போது இதை லைட்டாக இன்னும் கொஞ்சம் சிம்பிளை பண்ணிக்கலாங்க. பாருங்கள், வெளியே இந்த மைனஸ் பி ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் அப்படியே இருக்கட்டும், ஒய் அப்படியே இருக்கட்டும், இது ஏ ஸ்கொயர் ஒய். ஓகேவா, ஐ திங்க் இதை கூட நம்ம எல்சிஎம் எடுத்துக்கலாம். ஓகே, இங்கே பாருங்கள், இதை கூட எல்சிஎம் எடுத்துருங்க. இந்த ஏ ஸ்கொயர் ஒய் இங்கே தள்ளிட்டா ஏ ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். இது பி ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் பை இந்த ஏ ஸ்கொயர் ஒய் வந்துடும். இப்போ எல்சிஎம் எடுக்கிறேன், இது கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறேன். இந்த மேலே இருக்கட்டும் அப்படியே இருக்குது, கீழே இது எல்சிஎம் வந்துடும் பை இந்த ஒய் ஸ்கொயர். ஓகேவா, இது வரைக்கும் புரிஞ்சிச்சா? அப்படியே காப்பி பண்ணுங்கள் பார்க்கலாம். பாஸ் பண்ணி காப்பி பண்ணுங்கள். காப்பி பண்ணிட்டீங்களா? பாஸ் பண்ணி என்ன எனக்கு இந்த இடம் வேணும், அதான் அதுக்கு தான். ஓகே, ஸோ இப்போ பாருங்கள், இப்போ நம்ம இந்த பார்ட்டை நம்ம ப்ரூவ் பண்ணணும். பாருங்கள்,
இவ்வளோ தூரம் கொண்டு வந்துட்டு இப்போ இதை வச்சு இதை ப்ரூவ் பண்ணணும். ஸோ இப்போ நான் என்ன சிம்பிளை பண்ண போகிறேன்னா இங்கே பாருங்கள், இப்போ மைனஸ் பி ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் அப்படியே இருக்கட்டும். இதில் இந்த ஒய்யை கூட வெளியே எடுத்துருங்க. ஒய்யை வெளியே எடுத்துட்டேன். மைனஸ் பி ஸ்கொயர் ஏ ஸ்கொயர் ஒய். இப்போ ஏ ஸ்கொயர் ஒய் ப்ளஸ் பி ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் பை இந்த ஏ ஸ்கொயர் மட்டும் தான் இருக்கும். இது வந்து ஒய் ஸ்கொயர் பை 1 டினாமினேட்டரில் இருக்கா, இது அப்படியே ரெசிப்ரோக்கல் ஆகிடுங்க, 1 பை ஒய் ஸ்கொயர் ஆகிடும். ஓகே, இப்போ இந்த ஒய் ஸ்கொயர் இந்த ஒய் மல்டிப்ளை ஆகி மைனஸ் பி ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர், ஒய் ஸ்கொயர் இன்ட்டு ஒய்னா ஒய் க்யூபு. இப்போ இந்த ஏ ஸ்கொயர் இதுக்கும் காமன் இதுக்கும் தனித்தனியாக பிரிச்சுருங்க. ஓகேவா, இங்கே வந்து ஒய் ஸ்கொயர். ஓகே, ஸோ தனித்தனியாக பிரிச்சுட்டா தனித்தனியாக பிரிச்சுலாமா, ஏ ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர். இப்போ ஏ ஸ்கொயர் கேன்சல்டு. ஓகேவா, ஸோ மிச்சம் என்ன தான் இருக்குது, மைனஸ் பி ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் ஒய் க்யூபு. இங்கே வந்து இந்த ஏ ஸ்கொயர் கேன்சல், பேலன்ஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர். ஓகே, இது வரைக்கும் நமக்கு வந்திருக்கு. கரெக்டாக, இப்போ நம்ம நல்லா பாருங்கள், நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும், இந்த பார்ட்டை ப்ரூவ் பண்ணணும். ஏ ஸ்கொயர் டினாமினேட்டரில் இருக்குது ஒய் க்யூப் இருக்குது, ஒய் க்யூப் மேலே மைனஸ் இருக்குது, மைனஸ் பி ஸ்கொயர் இருக்குது. எனக்கு பி பவர் 4 வேணும். பி பவர் என்ன வேணும், 4 வேணும். அப்போது பி பவர் 4 வேணும்னா பி ஸ்கொயர் இருக்குது, அப்போ எனக்கு இன்னொரு பி ஸ்கொயர் வேணும். அப்போ இந்த பி ஸ்கொயர் நான் காமனாக வெளியே எடுக்கிறேன், மைனஸ் பி பவர் 4 ஆகிடுச்சு. ஏ ஸ்கொயர் ஒய் க்யூப் ஒரு டேர்ம் காமனாக வெளியே எடுத்தால் இங்கே போயிடுச்சு, எக்ஸ் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் வந்துடுச்சு. இங்கே அந்த டேர்மே இல்லை, ஒரு டேர்மை காமனாக எடுக்கும்போது அந்த டேர்மே இல்லைன்னா என்ன ஆகும், நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், டினாமினேட்டரில் வந்துருச்சு. ஓகேவா, ஸோ இதுலேருந்து நான் பி பவர் 4 வேணும். ஸோ பி ஸ்கொயரை வெளியே காமனாக எடுத்தால் இங்கேருந்து இங்கே போயிடுச்சு, மிச்சம் இருக்க டேர்ம் வந்துடுச்சு. இங்கே அந்த டேர்மே இல்லைன்னா டினாமினேட்டரில் வந்துடும். இப்போ இது பாருங்கள், எக்ஸ் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் பை பி ஸ்கொயர். இந்த மாதிரி கொஸ்டினை பாருங்கள், எக்ஸ் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் ஈக்குவல் டு 1. ஸோ இந்த என்டையர் டேர்மோட வேல்யூ என்னவா, 1. ஸோ இதை வந்து ஸ்டார்னு எடுத்துக்கோங்க. அப்போ இந்த இடத்துல 1 சப்ஸ்டியூட் பண்ணலாமா. ஸோ லெஃப்ட் சைடில் என்ன இருக்குது, டி ஸ்கொயர் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் பி பவர் 4 பை ஏ ஸ்கொயர் ஒய் க்யூப் இன்ட்டு இந்த என்டையர் டேர்மே 1 ஆகிடுச்சு. எப்படி இது, பை ஸ்டார். ஸோ இது ஃபுல் டேர்ம் வந்து 1 ஆகிடுச்சு. ஸோ இதை நம்ம ப்ரூவ் பண்ணணும், மைனஸ் பி பவர் 4 ஏ ஸ்கொயர் ஒய் க்யூப் மைனஸ் பி பவர் 4 ஏ ஸ்கொயர் க்யூப், அவ்வளோதான் ப்ரூவ் ஆகிடுச்சு. தேர்ஃபோர் டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு, இது வந்து என்ன வரும், மைனஸ் பி பவர் 4 பை ஏ ஸ்கொயர் ஒய் க்யூப், ஹென்ஸ் ப்ரூவ்டு, ஹெச்பி. ஓகே, ஹெச்பி பென்சிலா, அப்படிலாம் இல்லை, ஹென்ஸ் ப்ரூவ்டு தான் ஷார்ட் ஃபார்ம். ஓகே, புரிஞ்சுதா? ஃபோர்த் சம்மு நெக்ஸ்ட் பாய் சொல்லிட்டு திரும்ப வரேன். இங்கே பாருங்கள், நல்லா பார்த்துக்கோங்க. இந்த இடத்துல பார்த்து கேர்ஃபுல்லாக சிம்பிளிஃபை பண்ணுங்கள். சப்ஸ்டிடியூட் 1 and above. இந்த டிஒய்பிடிஎக்ஸ் சப்ஸ்டியூட் பண்ணேன், இங்கே எல்சிஎம் எடுக்கிறேன். ஏ ஸ்கொயர் ஒய் இன்ட்டு ஒய் ஸ்கொயர் ஆகிடுச்சு, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் பி ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் ஆகிடுச்சு. இப்போ இதில் இந்த டினாமினேட்டரில் ஒய் ஸ்கொயர் இருக்குது, அதை ஒய் ஸ்கொயர் பை 1 எடுத்து ரெசிப்ரோக்கல் பண்ணால் 1 பை ஒய் ஸ்கொயர். இந்த ஒய் ஸ்கொயர் இங்கே இருக்குது, இந்த ஒய் இங்கே இருக்குது, இந்த ஏ ஸ்கொயர் இங்கேயே தான் இருக்குது. ஸோ இப்போ இந்த ஏ ஸ்கொயர் தனித்தனி டினாமினேட்டரை பிரிச்சுட்டேன், கேன்சல் பண்ணிட்டு இங்கே போட்டிருக்கேன். இப்போ நமக்கு ப்ரூவ் பண்ண வேண்டியதில் பி பவர் 4 வேணும், பி பவர் 4 தான் வேணும், ரைட்டா? பி ஸ்கொயர், அப்போ எனக்கு இன்னொரு பி ஸ்கொயர் வேணும். அப்போ வெளியே காமன் எடுத்தால் இங்கே டேர்மே இல்லை, அப்போ டினாமினேட்டரில் வந்துடும். இது ஃபுல்லாக வந்து இருக்கு பாருங்கள், எக்ஸ் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் பை பி ஸ்கொயர். இது ஃபுல்லாக வந்து 1. இந்த கொஸ்டின் இருக்கா, 1 போட்டாச்சு. இப்போ ப்ரூவ் ஆகிடுச்சு. புரிஞ்சுதுங்களா? ஈஸியாக இருக்கா? அப்போ தான். தேங்க்யூ.